இனிய மதிய வணக்கம் என் சகோதர சகோதரிகளே. ஹாப்பி சண்டே. நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி எந்த டாப்பிக்கில் நான் போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடும் என் சகோதரி காயத்ரி அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் என்னுடைய அபிச்சல மருமகளுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் என் செல்ல மருமகளே. நல்லா இருக்கணும், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும். ஓகேவாடா செல்லம்? ஓகே, படிப்பு தான் நமக்கு மூலதனம். நமக்கு காசு பணம் இருக்கிறது கூட பெருசு கிடையாது. நல்ல ஒரு படிப்பு இருந்துச்சுன்னா நம்மளே பார்த்துக்கிற ஒரு டேலண்ட் வரும். அதனால் காசு பணம் முக்கியம் இல்லை, படிப்பு கல்வி தான் தலையாய சொத்து. அதனால் நல்லா படித்து நல்லா வரணும்டா என் செல்லமே. இந்த அத்தை நான் மட்டும் இல்லை, எல்லா அத்தைங்களுடைய பிளெஸ்ஸிங் உனக்கு இருக்கும்டா. ஏன்னா அபிச்சல்ல ஒரு அமைதியான நல்ல பர்சன், நல்ல ஒரு சகோதரி, எங்களுக்கெல்லாம் குட் கேரக்டர். அதனால் எங்களுடைய மருமகன் நல்லா இருக்கணும், எல்லாரோடைய பிளெஸ்ஸிங்கும் உனக்கு இருக்கும்டா சாமி. ஓகேவா? இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் என்னன்னா, கருப்பி நீ ரொம்ப ஓவராக பேசுகிறடி. படிக்க வைக்க காசு இல்லை, பால் டப்பா வாங்க படிக்கிறது அடுத்து போய்க்கலாம். பால் டப்பா வாங்க காசு இல்லை, அதனால தான் நான் போனேன்னு நீ சொல்கிற. இது உனக்கு பெருமையா? பால் டப்பா வாங்க காசு இல்லைன்னா உழைச்சி சம்பாரி, வேலைக்கு போ, கைகால் நல்லா இருக்குல்ல. நீ என்ன கைகால் குறையா சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு? என்னடி உன் லாஜிக்கு? அப்போ உன் கூட பழகிற, உன்னுடைய வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளுக்கு நீ என்ன கருத்து சொல்ல வர? சொல்லு பார்க்கலாம். நீ என்ன கருத்து சொல்ல வர? என்ன மாதிரி தலைவரித்தனமாக போங்கடி, ஊர் மேய்ங்கடி, இப்படி நீங்கள் ஊர் மேய்ஞ்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரியா? உன் பர்சனல் தான், உன் பர்சனலை பேச இங்கே யாருக்கு ரைட்ஸ் இல்லை தான். ஆனால் அந்த பர்சனலை நீ வலைதளத்தில் எப்படி சொல்கிற? அக்கா மாதிரி இருங்கடி, நல்லா படிக்கலினாலும் நான் எப்படி இருக்கேன், எனக்கு என்னோடய டேலண்ட்டு அந்த என்னது ஏதோ ஒரு கம்பெனி சொன்னீங்க, ஐடி கம்பெனிக்கு என்னமோ கிண்டலாக பேசுனேன். அவனுங்களெல்லாம் தோக்கடிச்சு நான் சம்பாரிச்சிருக்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட இருக்கிறது வேறு யார்கிட்டையும் இல்லைன்னு. எல்லாத்துட்டையும் இருக்கிற மானம் மரியாதை தன்மானம் உங்ககிட்ட கிடையாதுடி பொறுக்கி. ஏன்னா எல்லா பொம்பளைங்கள்ட்ட இருக்கிற அதெல்லாம் உன்கிட்ட இல்லை. பெருமையெல்லாம் பேசாத எருமை. உன் பெருமைக்கு சி. எனக்கு காசு இல்லை, என் பிள்ளைக்கு பால் வாங்க. என்னடி வேறு மாத்திரி? இத்தனை வருஷமாக இதை கேட்டு கேட்டு காது, ஐயோ சாமி, காதே ஜவ்வு அறந்துரும் போல இருக்குது. ஒரு டைலாக்கு சேம் டைலாக்காக சொல்லாத, கொஞ்சம் மாற்றி பேசு சரியா? வேறு ஏதாவது உனக்கு அந்த அவன் புரோக்கரு ஸ்கிரிப்ட் போட்டு கொடுப்பான், அதை பேசு சரியா? தயவு செஞ்சு படிக்கிற விஷயத்த உன்னோட அசிங்கமான இந்த செய்கையில் கொண்டு துணிக்காத. மக்களுக்கு, குழந்தை சகோதர சகோதரிகளுக்கு தப்பான கருத்துக்களை சொல்லாத என்ன? அதே மாதிரி அம்மா திருச்சிக்காரி கொஞ்சமாவது என்ன அந்த சமயபுரத்தை பார்த்துட்டு தாண்டி இருக்கா உன் ஆட்டத்தெல்லாம். திருச்சிக்காரி உன் சமயபுரத்தை பார்த்துட்டு தான் இருக்கா. நீ ஆட்டு கூடி சீக்கிரத்தை உன் உடப்பா, வெயிட் பண்ணி பாரு. அப்படி சம்பாரிச்சும் உன் புள்ள குட்டிகளுக்கு, உன் பொம்பளை பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும் மாடி திருச்சிக்காரி. சி, உன் வாயும் உன் மூஞ்சியும். ஒன்றரை நான் லிப்ஸ்டிக்கை மட்டும் வாய் நிறைய அள்ளி போட்டுட்டு ஆடான்னு ஆடிட்டா போடி கரும்பும் பிடிச்சவளே. மானம் கெட்ட ஈத்தர. பூ